நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில நற்குணங்கள் வழிமுறைகள் இதெல்லாம் நம்மளை படைத்த இயற்கை இந்த பூமியில் நம்மளோட வாழும் சில உயிர்களிடத்தில் கற்றுக்கொள்ளும்படி சில வாழ்க்கைக்கு தேவையான சில வழிமுறைகளை நமக்கு உணர்த்துகிறது. என்னடா புரியலன்னு தோணுதா? விஷயத்துக்கு நேரடியாக வரேன். காகம் காகம் அப்படின்னு நினச்சா நம்மளோட முதல் படையல் காக்காவிற்கு வச்சு தான் நம்மளே சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அதை காக்கா எனக்கு மட்டும் கிடைச்சா போதாது, நம்மளோட இனம் அனைத்திற்குமே இந்த உணவு கிடைக்கணும் என்பதற்காக தன்னோட பலத்த குரலால் காக்கா என்று சொல்லி ஒற்றுமையை வளர்ப்பது போல் மனிதர்களும் நம்மளும் நமக்கு கிடைத்தால் போதாது, மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒற்றுமையை வலுப்படுத்துகிறது. குயில் குயிலோட பேச்சு எவ்வளவு இனிமையாக இருக்கும். பேச்சு என்றால் குயிலோட குரல் கேட்க கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதே போல்தான் மனிதனுடைய பேச்சு அளவாக பேச வேண்டும். அதிகமாக பேசி மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை சளிப்படையக்கூடாது, இனிமையாக பேச வேண்டும் அப்படிங்கிறது அழகாக வலியுறுத்தப்படுகிறது. கொக்கு ஆற்றுல இருக்கும்போது அதோட காலை சுற்றி எத்தனையோ சிறு சிறு மீன்கள்லாம் இருக்குமாம். ஆனால் எதையுமே கடிக்காமல் பெரிய மீன் வர வரைக்கும் காத்திருந்து அந்த பெரிய மீனை லவக்குன்னு கவ்வி சாப்பிடுமா. அதே போல்தான் மனிதர்களையும் நம்மளும் சரியான நேரம் வரை காத்திருந்து அதற்கு பின் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை சரியானபடி செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறது அழகாக வலியுறுத்தப்படுகிறது. நாய் ஒரு நல்ல விசுவாசி. அதே போல்தான் நாம் பெற்றவரிடமும் பெரியவர்களிடமும் நம்மளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் குருவரிடமும் நாம் விசுவாசமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அழகாக வலியுறுத்தப்படுகிறது. புலி சோழர்களிடமும் நேதாஜியிடமும் புலியின் சின்னமாக உள்ளது. காரணம் புலி போர்க்களம் உண்டது. புலி பதுங்கும் நேரத்தில் பதுங்கி வெளியே வந்தால் வேட்டையாடாமல் விடவே விடாதான். அதே போல்தான் நம்மளும் அமைதியான நிறுத்தியில் வெற்றியை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அரிது அரிது மானிடரை பிறப்பது அரிது. திருவள்ளுவர் சும்மாவா சொன்னாங்க? இந்த பூமியில் பிறக்கிற எல்லா உயிர்களுமே ஏதாவது ஒரு கடமையை செய்யாமல் இருக்க முடியாது. இந்த கடமையை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை பயணமே செய்ய முடிகிறது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.